வணக்கம் மக்களை. திரும்பவும் நம்ம தமிழ் முந்தைய வினாத்தால் பார்த்துட்ருக்கோம். முதல் கேள்வி, வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் எது? மீண்டும் ஒரு வினாச்சொல். தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது என்பது இறந்த காலம். நான்காவது கேள்வி, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாளை என்பது எதிர்காலம். கொடுத்துருக்க ஆப்ஷனில் நடத்துவார் என்பது எதிர்காலம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரி. பொருத்தமான காலம் கண்டறிய. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான், இறந்த காலம். இது சரி. சரிங்களா? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது எதிர்காலம், இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. தவறு. மாடுகள் புல் மேய்கின்றன, நிகழ்காலம். இது சரிதான். ஆனால் ஆப்ஷனில் ஏ கொடுத்துருக்காங்க, என்னென்னு தெரில. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. கீரி பிள்ளை. சரிங்களா? இந்த குஞ்சுங்கிறது குருவி குஞ்சுக்கு வரும், கன்றுங்கிறது யானை கன்று வரும், குட்டிங்கிறது ஆட்டுக்குட்டிக்கு வரும். சொற்களை இணைத்து புதிய சொல். சாவி, இதற்கு இணையான சொல் என்னென்னா கொத்து. சாவி கொத்து. கற்றை என்பது ஒளிக்கற்றை அப்படிங்குவோம். குலைங்கிறது பழக்குலைங்குவோம். கூட்டம் என்பது யானை கூட்டம் அப்படிங்குவோம். இது என்னென்னா இது எல்லாமே பன்மையை குறிக்கக்கூடிய சொல். சரிங்களா? கூட்ட பெயர்களை குறிக்கக்கூடிய சொல். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நாட்கள் என்பது பேச்சு வழக்கு, நாள்கள் என்பது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குனா அது கொச்சை சொல் மாதிரி இருக்கும், இலக்கணம் இல்லாமல் இருக்கும். எழுத்து வழக்குனா இலக்கணம் உடையது. மீண்டும் ஒரு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. காக்கா என்பது பேச்சு வழக்கு, காக்கை என்பது எழுத்து வழக்கு. நிறுத்தற்குறி அறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஆப்ஷன் ஏ சரி. மீண்டும் ஒரு நிறுத்தற்குறி. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். பூக்கள் கமா நிறைந்த இடம் கமா சோலையாகும். சரிங்களா? இதில் ஆப்ஷன் ஏயும் வரும், பியும் வரும். பார்த்துக்குங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். 12வது கேள்வி, பொருத்தமான நிறுத்தற்குறி. கூட்டத்தின் தலைவர் கமா இரட்டை மேற்கோள் குறி. அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதற்கும் ஆப்ஷன் ஏயும் வரும், பியும் வரும். ஏன்னா இரண்டுமே ஒரே பதில்தான். ஊர் பெயரின் மரு கேட்டிருக்காங்க. சைதாப்பேட்டையின் மரு சைதை. மருனா என்னன்னா ஒரு சொல்லின் சுருங்கிய வடிவம். சரிங்களா? மயிலாப்பூரின் மரு மயிலை. கோவன்புத்தூரின் மரு கோயம்புத்தூர். கோயம்புத்தூரின் மரு என்னன்னா கோவை. சரிங்களா? அப்படி பார்த்துக்குங்க. பிறமொழி சொல் கேட்டிருக்காங்க. இமெயில் என்பது பிறமொழி சொல். தமிழ் சொல் என்ன? மின்னஞ்சல். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் என்பது பிறமொழி சொல். தமிழ் சொல் என்ன? அறிவியல். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை? மறைவிடை. மறைவிடைனா என்னது? நம்ம ஒரு கட்டளை இட்டோம்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மறைவிடை. நான் செய்வேன் அப்படின்னா நேர்விடை. சரிங்களா? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரிப்பது உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா? அப்படின்னா உற்றது உரைத்தல்னால் என்னென்னா கால் வலிக்கிறது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. கால் வலிக்கும் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அது உருவது கூறல் விடை. சரிங்களா? சரியான இணையை தேடுக. பி நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. சரிங்களா? ஏவல் விடைனா என்னென்னா மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளு என கூறல். சரிங்களா? இது பொறுத்துக்கு தவறாக இருக்குது, மாற்றி இருக்குது. அதை பார்த்துக்குங்க. கலைச்சொல் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். அப்பீல்னா மேல்முறையீடு. பில் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல். ஓமையால் விளக்க பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல. இந்த ஓமைக்கு என்ன பொருள்னா கடமை தவறுதல். சரிங்களா? பசுமரத்தாணி போல. இந்த ஓமைக்கு என்ன பொருள்னா எளிதில் மனதில் பதிதல்.
கிணற்று தவளை போல. இந்த ஓமைக்கு என்ன பொருள்னா அறியாமை. அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். அவன் திருத்தினான் என்பது பிறவினை. சரிங்களா? அவன் திருந்தினான் என்பது தன்வினை. தேர்வு எழுதி ஆயிற்று. இது என்ன வாக்கியம்னா செயப்பாட்டு வினை வாக்கியம். செயப்பாட்டு வினை வாக்கியம் எப்படி இருக்கும்னா கடைசியில் படு, பட்டது, ஆயிற்று, போயிற்று, போனது இப்படி முடிஞ்சுன்னா அது செயப்பாட்டு வினை. ஆயிற்றுன்னு முடியுதா, அப்போ இது செயப்பாட்டு வினை. விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இந்த விடைக்கு என்ன வினா சரியான வினாவாக இருக்கும்? ஆப்ஷன் டி, பாடான் திணை என்றால் என்ன? சரிங்களா? மீண்டும் ஒரு விடைக்கேற்ற வினா. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொல் என்றால் என்ன? இந்த விடைக்கு சரியான வினா எதுனா இயற்சொல் என்றால் என்ன? விடைக்கேற்ற வினா மீண்டும். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இந்த விடைக்கு எந்த வினா சரியாக இருக்கும்? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? இருவினையின் பொருள் வேறுபாடு. உரி உரி. ஒரு சுழி ரா உரி வந்துச்சுன்னா கலற்றுதல், அதாவது உரித்தல் அப்படிங்கும்ல. ரெண்டு சுழி உரி வந்துச்சுன்னா தூக்கு. மீண்டும் பொருள் வேறுபாடு. அருந்து அருந்து. அருந்துனா நம்ம குடிக்கிறது. சரிங்களா? திரவ பொருளை குடிக்கிறது. ஒரு சுழிரா வந்துச்சுன்னா. அருந்து ரெண்டு சுழிரானா வெட்டுறது, அதாவது துண்டு பற்றுறது. அருந்து. 34வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொல். அடுத்த வினா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் டி, பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தல் என்பது அப்படின்னா என்னன்னா, ஒரு வாக்கியத்தில் சொற்கள் இருக்குல்ல, முன்னும் பின்னும் மாறி இருக்கு. நம்ம சரியான சொற்கள் எங்கே வரும்னு ஒழுங்குபடுத்துறதே சொற்களை ஒழுங்குபடுத்துதல். மீண்டும் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் கேட்டிருக்காங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். ஆப்ஷன் ஏ சரி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைனா என்னென்னா, முதலில் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்கள் முதலில் வரும். அதற்கடுத்தாற்போல் உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் அப்படியே வரிசைக்காக வரும். உயிரெழுத்துனா என்னது? ஆனா ஆவனா. உயிர்மை எழுத்துனா என்னது? காணியாச்சா இருக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறது ஆசிரியர் என்பது உயிரெழுத்து. முதலில் போட்டோமா. ஓனான் என்பது உயிரெழுத்து, அந்த வரிசை. கிளி என்பது உயிர்மை எழுத்து. அதுக்கப்புறம் தேனி, வௌவால். மீண்டும் ஒரு அகர வரிசை. ஆப்ஷன் டி, அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். கள் எனும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிய. கள் எனும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச சொல் கற்ற. கல்வி என்பது இங்கே பண்பு தொகை வரும். சரிங்களா? மன்னிக்கணும், கல்வி என்பது என்னென்னா தொழிற்பெயர். சரிங்களா? கற்ற என்பது பெயரச்சம் வரும். கற்று என்பது வினையச்சம். கற்றான் என்பது வினைமுற்று தொடர். உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. உரையாமை. சரிங்களா? தொழிற்பெயரே சுட்டுக. மது நாட்டுக்கும் வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இந்த தொடரில் கேடு என்பது தொழிற்பெயர். அதாவது கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் தான் கேடு. சரிங்களா? திரிந்த அப்படின்னு என்னென்னா, கெடு என்ற குறில் கேடு என்று நெடிலாக மாறுவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த உரையாமை இருக்குல்ல, 40வது கேள்வி, இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். 42வது கேள்வி கேட்டிருக்காங்க. கிளர்ந்த வேர்ச்சொல் அறிய. கிளர். உரைத்த வேர்ச்சொல் அறிக. உரை. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை. இதில் இந்த வாக்கியத்தில் பொறித்த என்பதுதான் வினைச்சொல், வலம்புரி என்பது பெயர் சொல், மாதாங்கு தடக்கை என்பது உரிச்சொல். சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி
இதற்கு வந்து பதம், கிளவி, சொல் என்று பல அர்த்தம் இருக்குது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகையை குறிக்கும். அதாவது ஒரு தாவரத்தின் பிஞ்சு வகையை குறிக்கக்கூடியது. வடுங்கிறது மாம்பிஞ்சு, மூசுங்கிறது பலாப்பிஞ்சு, கவ்வைங்கிறது எள் பிஞ்சு, கச்சல் என்பது வாழைப்பிஞ்சு. சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் இதெல்லாம் எதனை குறிக்கும்னா கெட்டுப்போன காய் கனி வகையை குறிக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஸ் தீர்வாகாது, மன உளைச்சல் தீர்வாகாது. களி, களி, களி ஒளி வேறுபாடு அறிந்து பொருந்தருக. குண்டுலா வந்துச்சுன்னா களி என்றால் ஒளி என்று அர்த்தம், சவுண்டு. களி என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். இந்த களி சிறப்புலகரம் வந்துச்சுன்னா கோல் என்று அர்த்தம். கோல்னா என்ன? குச்சி என்று அர்த்தம். செக்கு இணையான தமிழ் சொல் என்ன? செக்குனா என்னென்னா காசோலை என்று அர்த்தம். ஆப்ஷன் பியை பாருங்கள். வரைவோலைலாம் என்னென்னா டிமாண்ட் டிராஃப்ட். பணத்தாள்னா என்ன அர்த்தம்னா கரன்சி நோட் என்று அர்த்தம். கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. சரிங்களா? மீண்டும் ஒரு ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா பதிலாக. இப்போ இதில் பாருங்கள், சரியான இணையை தேர்க. கரன்சி நோட் பணத்தாள், இது சரி. பேங்க்னா என்ன? வங்கி. செக்குனா என்ன? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன? டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை என்று அர்த்தம். இதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. ஏ மட்டும் சரியாக பொருந்திருக்கு. சரியான மரபு சொல்லி தேர்ந்தெடுக்க. சேவல் கூவும். சரிங்களா? ஆப்ஷன் பி பாருங்கள். சேவல் கொக்கரிக்குன்னு போட்டுட்டாங்க. கோழிதான் கொக்கரிக்கும். ஆப்ஷன் டி பாருங்கள். சேவல் கரையும், காகம் கரையும். சரிங்களா? இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. மரபு பிழை உள்ள தொடரை தேர்ந்தெடுக. பிழை உள்ளது, அதாவது தவறான இது கேட்டிருக்காங்க. ஆணிரை கவர்ந்தனர், இது சரி. புறா குணகும், இது சரி. சேவல்கள் கூவின, இதுவும் சரி. கூகை குளரும். சரிங்களா? அலறுதுன்னு போட்டிருக்காங்க, இது தவறு. யானை ஒளி மரபினை சுட்டுக. யானை எப்போதுமே பிளிரும். சிங்கம் முழங்கும். பசு கதரும். புலி உருமும். சரிங்களா? அந்த மாதிரி. பொருந்தா சொல்லை கண்டறிய. சோழர்களால் கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில். இந்த கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் என்பது நாயக்கர்களால் கட்டப்பட்டது. அடுத்த கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிய. பீடு என்றால் சிறப்பு, இது சரி. விசும்பு என்றால் வானம், இதுவும் சரி. ஊழ் என்றால் முறைமை என்று அர்த்தம், ஆனால் யுகமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தவறு. தன்பெயல்னா குளிர்ந்த மலை. இதில் பி மட்டும்தான் தவறானது. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. இசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இசை என்றால் புகழ் என்று அர்த்தம். வசை என்றால் திட்டுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இசைக்கு எதிர்ச்சொல் வசை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சேர்த்தல். சேர்த்தெழுதல் கேட்டிருக்காங்க. கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். பிரித்தெழுது கிடைப்பது கேட்டிருக்காங்க. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. சரியான விடையை தேர்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். கண் கூட்டல் உண்டு, கண்ணுண்டு, இதே சரி. டேஸ் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். எவை இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். அதாவது சரியான வினாச்சொல் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எப்படின்னா, ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒரு எளிமையானது. சரிங்களா? அதை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சரிங்களா? போற்றினர்னு வரும். ஆப்ஷன் ஏதே சரி. மீண்டும் ஒரு ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுங்க. அதாவது 71வது கேள்வி என்னென்னா பிழையுள்ள தொடர். சரிங்களா? தவறான தொடர் கேட்டிருக்காங்க. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஆப்ஷன் பி என்பது தவறு. இந்த ஆப்ஷன் பி என்ன வரும்னா அழைக்கின்றன அப்படின்னு வரும். ஏன்னா வந்து பன்மை குறிக்கக்கூடிய சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது. அதாவது பன்மைகள் வரும்போது அழைக்கின்றன வரும், அழைக்கின்றது வராது. அழைக்கின்றது என்பது ஒருமையை குறிக்கக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? 72வது கேள்வி,
சீவன் அப்படின்னா உயிர் என்று அர்த்தம். வையம்னா உலகம் என்று அர்த்தம். சபதம்னா சூளுரை என்று அர்த்தம். மோகித்துனா விரும்பி என்று அர்த்தம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. மீண்டும் சொல் பொருள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. குழி என்றால் நில அளவை பெயர். மணி என்றால் முற்றிய நெல். சீலை என்றால் புடவை. சான் என்றால் நீட்டல் அளவை பெயர். சரியான பொருளை அறிக. அலர் என்றால் மலர்தல் என்று அர்த்தம். பிழை திருத்துக. அவன் கவிஞன் அல்லன். அன்று வராது. அன்று அது எங்கே வரும்னா அக்ரிணை பொருள் இருக்குல்ல, அதாவது இந்த ஆடு மாடு பறவைகள் கோழிகள் உயிரற்ற பொருட்களுக்கு அன்று அல்ல அப்படின்னு வரும். நம்மலாம் உயிருள்ள பொருட்கள். உயர்திணை என்பது மனிதர்கள் அனைவரும் உயர்திணை. சரிங்களா? உயர்திணைக்கு வந்து அவன் கவிஞன் அல்லன் வரும். சரிங்களா? பிழை திருத்தம் செய்க. ஒரு ஓர். சரியான விடை ஆப்ஷன் டி. அக்தி இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. இங்கே அக்து அதுன்னு ஏன் போடலைன்னா இல்லாத இருக்குல்ல, ஈ என்பது உயிரெழுத்தில். சரிங்களா? உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அது வராது, அக்துன்னு வரும். அதே மாதிரி ஒரு எங்கே வரும்னா உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஒரு வரும். உயிர் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரும். சரிங்களா? அசைவும் என்பதில் ஆ இருக்கா, ஆ என்பது உயிர் எழுத்து, அதற்கு முன்பு ஓர் வரும். 77வது கேள்வி. என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? நாளை வருவான். சரிங்களா? இது செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். 78வது கேள்வி. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. இதில் சரியான தொடர் என்னன்னா கோவலன் சிலம்பு விற்க போனான். இதுவே சரியான தொடர். 79வது கேள்வி. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது செய்தி தொடர். தினா தொடர்னா எப்படி இருக்கு? கடைசியில் வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கு. கட்டளை தொடர் என்பது அது கட்டளையிடுற மாதிரி இருக்கு. உணர்ச்சி தொடர் என்பது இந்த அவலம் அச்சம் வியப்பு இருக்குல்ல, அதை பொறுத்து அமையும். சொற்களின் கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. மூங்கில் இலை. சரிங்களா? முளை கீரை. வேப்பம் தலை. வரகு கதிர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 81வது கேள்வி. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. கல், இதை ஒன்று செஞ்சுன்னா கற்கள் அப்படிங்குவோம். சரிங்களா? 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? அதாவது 8 என்ற சொல்லுக்கு எண்ணுக்கு வந்து ஆ என்ற எழுத்துதே வரும். ஒன்றுனா கா என்பது வரும். தீவகத்தின் மற்றொரு பெயர். தீவகனா விளக்கு என்ற அர்த்தம். தவறான இணையை சுட்டுக. திணை ஓலை மான்குட்டி. இதற்கு ஒரு என்ன ஒரு பொருத்தமற்று இருக்குது. எருமை கன்று பசுங்கன்று. இது ஓகே. தென்னை ஓலை வாழை இலை. இதுவும் கரெக்டு. இது ரெண்டுமே வந்து இலையை குறிக்கக்கூடியது. இது என்பது விலங்குகளின் குட்டியை குறிக்கக்கூடியது. நாய்க்குட்டி புலிக்குட்டி. இந்த திணை ஓலை என்பது மான்குட்டி என்பது மாறி மாறி இருக்குது. இது தவறான இணை. 85வது கேள்வி. கலைச்சொற்கள். கல்ச்சுரல் பவுண்டரிஸ். பண்பாட்டு எல்லை. சிம்பாலிசம். குறியீட்டியல். சுகர்கேன் ஜூஸ். கரும்புச்சாறு. ஹோமோகிராப். ஒப்பெழுத்து. கூற்றுக்காரணம் கேட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். சரி. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. சரிதேன். தே என்றால் தெய்வம், ஆரம் என்றால் மாலை. சரிதேன். கூற்றும் சரி, காரணமும் சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் கான். கண் என்றால் விழி என்று அர்த்தம். கான் என்றால் பார்க்கிறது. சரிங்களா? சரியான இணையை கேட்டிருக்காங்க. ஊழ் என்பது அடுக்கு தொடர், ஆனால் இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணை. வளர்வானம் என்பது வினைத்தொகை, வினையால் அணையும் கொடுத்துருக்காங்க. தவறு. செந்தி என்பது பண்புத்தொகை. இது சரி. பீடு என்றால் சிறப்பு என்ற அர்த்தம், ஆனால் திரண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. கீரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி என்றால் மலை என்று அர்த்தம். கீரி என்றால் அது ஒரு விலங்கு. சரிங்களா? 4 காலுடைய விலங்கு. இரு பொருள் தருக. திங்கள்
திங்கள்னா நிலவை குறிக்கக்கூடியது, சந்திரன் மற்றும் மாதத்தை குறிக்கக்கூடியது. இரு பொருள் அறிக. 6 இரு பொருள் தருக. 6 என்றால் நதி, 6 என்றால் அது ஒரு எண், நம்பர் 6ங்கும்ல அது. சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம், சரிங்களா? இந்த இன்பம் என்ற சொல்லை தகுந்த இடத்தில் நம்ம சேர்க்கணும். பச்சை பசேல், இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னா பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். அடுத்த கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து எனப்படும். மீண்டும் அதே மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொல் வளர்பிறை. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. சரிங்களா? 98வது கேள்வி, சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இணைப்பு சொல் ஆப்ஷன் சி, அதுபோல. மீண்டும் ஒரு இணைப்பு சொல், டேஸ் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. அதாவது இணைப்பு சொல், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. 100வது கேள்வி, மீண்டும் ஒரு இணைப்பு சொல், அவர் நல்லவர் டேஸ் வல்லவர் இல்லை, அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. நன்றி மக்களே. மீண்டும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், அதிகமான மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி மக்களே.